அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எல்லாருமே ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்டீம் கேக் ரெசிபி தான். அதுவும் நம்ம ஒரு எக் வச்சு செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பவுல் வந்து எடுத்திருக்கேன். அந்த பவுல் வந்து நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதில் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள எக்கு வந்து ஒன்று வந்து ஊற்றிருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ அந்த உப்பையும் முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நான் வந்து பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். முதல்ல சுகர் வந்து ஒரு 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே எடுத்தேன். அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிடுறேன். கிராமில் சொல்லப்போனால் ஒரு 70 கிராம் கிட்டே இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சீனியை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்க்குறோம் அப்படிங்கிறனால சீக்கிரமாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம நார்மலான உள்ள சீனியை வந்து நான் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த கலர்லேருந்து நமக்கு லைட்டான கலரில் வந்து வரணும். இப்போ டார்க்காக இருக்குல்ல, இந்த கலர் வந்து லைட்டாக ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து லைட் எல்லோ கலரில் வந்திருக்கு. டார்க் எல்லோவிலேருந்து லைட் எல்லோவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 3/4 கப்பில் இருந்து கூட வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கிராமில் சொல்லப்போனால் 110 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுத்தையுமே வந்து ஒரு சலடை வச்சு சலித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையுமே போட்டாச்சு. போட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த மாவு வந்து எக்கோடு எந்த அளவுக்கு கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் வந்து பால் அப்புறம் பட்டர் எதுவுமே சேர்க்கலை. அதனால் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு கலக்கிறதுக்கு. 1 டைம் இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்துட்டு இதில் வந்து பட்டரை வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 கிராம் கிட்ட மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட வந்து சேர்த்துக்கிடுறேன். அடுத்ததாக வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/4 கப் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்கும். அதையும் இதோடு நான் சேர்த்து ஊற்றிக்கிடுறேன். அதில் வந்து பாதி மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றியிருக்கேன். 1 டைம் கலந்து விட்டுட்டு நம்ம மீதியை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பால் எல்லாத்தையுமே மொத்தமாக ஊற்றிட்டு நல்லா 1 டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம அழுத்தி கலக்கும்போது அதனுடைய பேட்டர் வந்து நல்லா சாஃப்டாக வந்து மாறும். நான் வீடியோவில் காமிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்பீடாக இல்லாமல் நல்லா அழுத்தி நல்லா பொறுமையாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் வந்து எந்த வித கட்டிகளுமே இல்லாமல் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது. அதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். தூக்கி விட்டு அந்த மாதிரி விழணும் ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றி வைக்க போகிறோமோ, நான் வந்து 3 கிண்ணம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் நான் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிடுறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயிலுமே வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கேக்குக்குமே நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து 3த்துக்குமே சமமான அளவுக்கு நான் ஊற்றிக்கிடுறேன். நான் எடுத்திருந்த அளவுக்கு வந்து இந்த 3 பவுலுக்கு கரெக்டாக வந்துருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஊற்றியாச்சு. 1 டைம் வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா கிண்ணத்தையுமே வந்து நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டூத் பிக் இல்லை ஏதாச்சும் ஒரு நைஃப் அந்த மாதிரி வச்சு உள்ளே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சரியாக வெந்து வராது. ஒரு சைடு தூக்கி ஒரு சைடு இறக்கி அந்த மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து உள்ள தட்டை வந்து வச்சுட்டு அடியில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அந்த தட்டுக்கு மேலே வந்து நம்ம 3 பவுலையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சு நம்ம 20 மினிட்ஸ் வந்து ஸ்டீமில் வந்து வேக வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து அதிகமான ஃப்ளேமில் இல்லாமல் நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய கேக் வந்து நல்லா பன்னு மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஃப்ளஃபியாக நல்லா ஒரு சாஃப்டாக நல்ல ஒரு ஒயிட்டான கலரில் வந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. கரெக்டாக வந்து 20 மினிட்ஸ் தான் நான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்.
இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டு மெதுவாக நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது. நம்ம வீட்டு குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு. பிள்ளைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 20 நிமிஷத்துலேயே வந்து ஸ்டீமாகி கிடச்சிரும். இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இறங்குதுன்னு. நம்ம ஒரு எக் வச்சு பண்ணி இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக் ஸ்மெல்லுமே அந்த அளவுக்குலாம் இருக்காது. நம்ம ஒரு எக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு எக்கு வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் பெரிய எக்காக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அமுக்கும் போதே நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். மற்ற கேக்லாம் வந்து நம்ம வேக வைக்கும்போது அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து நம்ம ஸ்டீமில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அதே கலர்லேயே இருக்குது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் MPM சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.